என்ன மாதிரி படபடன் பேசுறவங்க கிட்ட விஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்பலாம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் உடம்பு பூரா விஷமா இருக்கும். அத்தை சரோ, நேலே கொண்டு வெளியேறு. என்ன சொன்னீங்க? சிரிக்கிறவங்க உடம்பு பூரா விஷமா இருக்குமா? அப்படி சொல்றவங்களுக்கு உங்களை மாதிரியே விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். சம்பந்தியமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசுல வஞ்சகம் இருக்கிறவங்களால வாய் விட்டு சிரிக்க முடியாது. நான் ஏன் சிரிக்கிறேன்னா, நான் போட்டிருக்கிறேனே உடுப்பு, அதே மாதிரி என் மனசு வெள்ள. யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனசு. எனக்கு தெரியுமா உங்க எண்ணம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எல்லாம் எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். 5 பொண்ணுகளை பெத்தவன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்க என்ன திட்டணும், எனக்கு கோபம் வரணும், பதிலுக்கு பதில் பேசி ரகளை உண்டாகி இந்த வீடு 2 ஆகணும், என் சரோ அழணும், அவ கண்ணுகள்ல கண்ணீர் வரணும். இதுதானே உங்க நல்லெண்ணம்? நடக்காதுமா. நாயை விட கேவலமா நீங்க என்ன பேசினாலும் நடக்காது. ஏன் தெரியுமா? சந்தோஷமா இருந்த சரோஜா உங்க விட்டு மறுபாளாக்கி அவளோட சந்தோஷம் தொலைய காரணமா இருந்த பாவிதான். அவளோட இந்த சோகத்துக்கு காரணம் தான். அதுக்கு பிராயச்சித்தமா நீங்க என்ன எத்தனை மோசமா திட்டினாலும் நான் பதில் பேச மாட்டேன். சண்டை போட்டு என் சரோ கண்ணுல கண்ணீர் வரதுக்கு நானே காரணமா இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்குங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஐயா சரோ, நான் வரேன். அப்பா உடம்ப பாத்துக்குங்க. பாத்துக்கிறேம்மா. இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ தான் உன்னை பாத்துக்கணும். வரட்டுமா? தைரியமா இரு. வரேம்மா. வாங்க. சரோ, உன்னை போலயே உங்க அப்பாவும் விவரமில்லாத ஆளா இருப்பாரோன்னு நினைச்சேன். நல்ல விவரமான ஆள். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எதை எதை எப்படி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டார். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அதை உங்க அப்பா நிரூபிச்சுட்டு போயிட்டாருமா. நல்ல மனசாட்சி உள்ளவளா இருந்தா இன்னைக்கு அவ திருந்தணும். அவ எங்க திருந்த போறா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா. அப்பா வாங்க வாங்க. மாமா வணக்கம் முதலாளியம்மா, வாழ்த்துக்கள். கடை திறப்பு விழாவா? மக்களை படுத்திருக்கீங்க. எங்க முதலாளி? முதலாளி என்ன முகத்தை திருப்பிக்கிறாரு? மாமா நாங்கெல்லாம் அப்புறாணிய, எங்களுக்கு பந்தா பண்ண தெரியாது. ஏதோ இருக்கிறத வச்சு ஏலக்கிய தொழில் மாதிரி சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீ இப்ப என்னப்பா சொல்ற? எங்களுக்கு யாரையும் கவுக்க தெரியாது, காக்கா பிடிக்க தெரியாது. போச தேடி வரவனுக்கு போச நல்லாவே அப்படிதான். மாணிக்க கடை திறப்புழாக்கு போயிட்டு வரல, இன்னும் இந்த கோவம் அடங்கல. இந்த பாருப்பா, முகத்துல நீ கோவம் காட்டினாலும் மனசுல நீ இன்னும் சிரிப்புள்ள, எனக்கு தெரியும். இது பகட்டுக்கு தானே காலம், மனதை யாரு பாக்குறிய? இந்த பாருப்பா, எனக்கு எல்லாரும் வேணும். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் என் மருமகன் கடைக்கு நான் வருவேன். நீ கவனிக்கட்டா நான் என்ன கவனிச்சுக்கிறேன். எப்பா எனக்கு டீ கொண்டா. முதலாளியம்மா நீ கூட கவனிக்க மாட்டியா? என்னப்பா நீங்க உட்காருங்கப்பா, உங்களுக்கு இல்லாமையா? அண்ணே 2 டீ கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணே. வைங்க குடிங்கப்பா. அப்பா இட்லி சாப்பிடுறீங்களாப்பா? இட்லி வேணும். நல்லா மணக்குதே. 2 இட்லிப்பா. நல்லா ருசி சாப்பிடாரு அவரு. அந்த இலைய கவனிப்பா. தண்ணி கூட
விடுங்க. என்ன இருந்தா விசாரிங்க. அருமையான டீ, ஆனா தினம் இதே மாதிரி இருக்கணும். நான் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த குவாலிட்டி எப்பவும் குறைய கூடாதுன்னு. நீங்க எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். சந்தோஷம். கல்லாக்கு வா. ஏன்பா? வா நீ. அப்படி உட்கார லட்சுமி வேற வா. காசு வாங்கி கல்லால போடு. என்னப்பா நீங்க காசுலாம் கொடுத்துட்டு பையில வைங்க. என்ன கேள்வி இது? சாப்பிட்டதுக்கு துட்டு புடி. அதுல முடியாது. சும்மா இருங்க. என்ன அது? மாமா என்ன பழக்கம் இது? நம்ம கடைக்கு நீங்க காசு சொல்லுங்க கொடுத்துட்டு மாமா. போசே, இது வியாபாரம், கணக்கு சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்ச அத்தனை பேரும் கடனுக்கு தின்னே உன்னை தீர்த்து கட்டி போடுவான். இந்த பாரு, கல்லால உட்காந்து பணம் வேணாங்கிற பழக்கத்தை இன்னியோட விட்டுரு. காசு தூக்கி உள்ள போடு. சில்லறை இல்லப்பா. சில்லறை இல்லையா? சரி, அப்ப நாளைக்கு இன்னொரு டீ குடிச்சு கழிச்சுக்கிறேன். அப்பா மாமா ஒரு யோசனை சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன பணத்துக்கு மேல மாவாட்ட சொல்றியா இல்ல 3 வேளை இங்க வந்து சாப்பிட சொல்றியா? மாமா இது உங்க கடை, நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். நான் அதை சொல்லல மாமா. நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு புரோக்கர் வேலை பார்த்து ரொம்ப அழுத்து போயிட்டீங்க. உடம்பு வேற சரியில்லாம போச்சு. நீங்க காலைல குளிச்சு எழுந்திரிச்சு நேரா கடைக்கு வந்துருங்க. நான் வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கடையை பாத்துங்க. அதை சொல்லலாமேன்னு தான். பாத்தியா, நான் என்ன சொன்னேன்? இவர் முகத்துல கோபம் காட்டினாலும் உள்ளத்துல சிறு உள்ளதான். இந்த பாருப்பா, என் உடம்பு பத்தி நீ காமிக்கிற கரிசனத்தை பார்த்து உடம்பு நெகிழ்ச்சியா இருக்குப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் என் ஜோலியை கவனிக்கிறேன், நீங்க உன் ஜோலியை கவனிங்க. முதல்லமா வலுத்து கட்டு. ஏய், அந்த டேபிள கவனி. மாணிக்கம், வெளியில எப்ப கிளம்பிட்ட? ஆமாமா. நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? என்ன தனி கொடுத்தன போற விஷயம் தானே? ஆமாப்பா. ஏமா, அந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, அதை அத்தோட விட்டுற வேண்டியதானே? திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா, நான் சொல்றதை கேளு. ஜோசியர் சொன்ன மாதிரி காசை முடிஞ்சு வச்சேன், கடை கிடைச்சது. அவர் பேச்சை ஒதுக்கி தள்ளிட்டு தனி கொடுத்துன போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு, கடை திறக்கிற அன்னைக்கு அபசகுணமா அடிதடியில நடந்துருச்சு இல்ல? ஆமா, அது அந்த ரமேஷ் பையன் பண்ண கூத்து. அதே ஜோசியத்தோட முடிச்சு போடுறீங்க? இல்லடா மாணிக்கம், நம்ம நேரம் நல்லா இருந்தா சண்டைக்கு வரவங்க கூட ஒதுங்கி போயிடுவான். அதே சமயம் நம்ம நேரம் நல்லா இல்லைன்னா வெறும்பைய கூட வீம்புக்குன்னு நம்ம கிட்ட சண்டைக்குன்னு வந்து நிப்பான். குழப்பறீங்கம்மா. காலம்புற நீ கஷ்டப்படுறத நான் என் கண்ணெதிர பாத்துட்டு இருக்கேன்டா. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டாமா? ஏதோ என் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்க வேண்டாம். நீ நல்லா வரணும்டா. நீ நல்லா வர்றதை என் கண்ணார பார்த்து என் மனசு நிறையணும்டா. எங்க நீ நானும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால உன்னோட வளர்ச்சி என்னோட ராசியால பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு கேளியா. ஐயா, ராசா, இதுக்கு மட்டும் ஒத்துக்கையா. அம்மா, அம்மா ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா. நீங்க சொல்றபடியே நான் கேட்கறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் இதை பத்தி பேசாதீங்க. நானே இதுக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மா, எதுக்கும் நீங்க சங்கடப்படாதீங்கம்மா. எதுக்கும் அழக்கூடாது. எப்பவும் நீங்க சொல்றபடிதான் நான் கேட்பேன். என்னப்பா தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டீங்க? இனிமேலாம் பொறுமையா இருக்க முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தீர்த்த வேண்டியதான். எவ்வளவு அவமானமாயி போச்சு. இனிமே அவனை விட்டு வைக்கிறதா? டேய் டேய் டேய், சும்மா இருடா. சும்மா இருந்ததாலதான் அவன் இவ்வளவு தூரம் நம்மளை கேவலப்படுத்திட்டான். அவனை எல்லாம் இவ்வளவு தூரம் வளர விட்டுக்கூடாது. எல்லாம் நீங்க பண்ண தப்பு. அவனை ஆரம்பத்திலே தட்டி வச்சிருக்க. நிறுத்தரா. எதுக்கு எடுத்தாலும் அவசர புத்தி. எப்படி நான் கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு மாணிக்கம் பாதி காரணம்னா மீதி காரணம் நீ. நீ சின்ன பையங்கிறத நல்லா நிரூபிச்சிட்ட. அவசர புத்தியால எந்த ஒரு காரியமும் நடக்கல. கேவலம் தாண்டா மிச்சம். ஏண்டா இப்படி ஒரு தத்தியா வந்து வாங்கியிருக்க? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்னைய குறை சொல்லுங்க. ஒன்னதான்டா சொல்லணும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலேயே 4 தடவை யோசிக்கணும். புத்தியை யூஸ் பண்ணணும். உனக்குதான் மூளையே இல்லையே.
இனிமே நீ எதையும் கிழிக்க வேணாம், எந்த விஷயத்திலும் தலையிடாத. என்னதான் திட்டுறீங்கல்ல? இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். அந்த மாணிக்கம் பயல கதற வைக்கிறேனா இல்லையா பாருங்க. எங்க மார்க்கெட்ல தலைவர்னு எவ்வளவு மரியாதை இருந்தது, அதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டானே அந்த சண்டாள பாவி. எத்தனை நாள் இந்த வீட்ல ஏன் கையாலேயே சாப்பிட்டுருப்பா. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இப்படி எல்லாம் பண்றானே, அவ விளங்குவானா? சுமாரு சும்மா புலம்பிக்கிட்டு என் வயிறு எரியுதுங்க. அந்த பாவி பையில சும்மா விடக்கூடாது. இரு, பொறுமையா இரு. அவன் என்ன யாருன்னு நினைச்சா? ஓடி எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது தெரியுமா? அந்த சுந்தரா இருக்காருல்ல, அந்த தைரியம் தாண்டி. பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி இப்ப அவன் துண்டிக்கிட்டு இருக்கான். அந்த சுந்தரம் கிட்டே இருந்து அவனை கட் பண்ணிட்டா பாம்பை பல்ல புடுங்கின மாதிரி ஆயிடும். அப்புறம் அவன் துள்ள மாட்டான்டி, துடிப்பான். அவனை நான் துடிக்க வைக்கிறேன். உடனே அதை செய்யுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். ஒருடி, இதெல்லாம் உடனே பண்ணக்கூடாது. நிதானமா பொறுமையா நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். அது வரைக்கும் உன் மகன் அதான் அந்த அறிவு கொழுந்து ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி வைக்காம அவனை அடக்கி வை. வா. அப்பா, அப்பா. மாமா. விஜய் மாமா எங்க? எல்லாம் பின்னால இருக்காங்க. வாக்கா. சீக்கிரம் போ. வாங்க வாங்க, ஹோட்டல்கார ஜோடியில வாங்க உட்காருங்க. தரப்புள்ளலாம் தூள் கழுவிட்டீங்களாக்க? ஆமா மாமா. ஆமா, என்ன இது போட்டலாம்? நம்ம கடை பலகாரம் மாமா. என்னது பலகாரமா? கொஞ்சம் டீசென்ட்டா ஸ்வீட்னு சொல்ல கத்துக்கோங்க மாமா. நீ வெள்ளக்காரி, நீ இங்கிலீஷ்ல ஸ்வீட்னு சொன்னதான் நான் தமிழ்ல பலகாரம் சொன்னேன். எல்லாரும் பலகாரம் எடுத்துங்க. மாமா இந்தாங்க மாமா. ஐயோ மாமா, அப்பாக்கு ஸ்வீட் எல்லாம் வேண்டாம், டாக்டர் சேர்த்து கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இதை சாப்பிட்டா ஒன்னும் கெட்டு போயிடாது. மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா. என்னப்பா ஸ்வீட்லாம் தடபுடலா இருக்கு, என்ன விசேஷம்? விசேஷம் தான் மாமா. போட்ட முதல் நாள்ல எல்லா சரக்கு வித்தி தீர்ந்து போச்சுல்ல, அமோகமான விற்பனை. ரொம்ப சந்தோஷம்பா. ஏன் மாமா, ஹோட்டல் தம்பதிங்க வீட்டுக்கு வரும்போது ஹோட்டல்ல மிச்ச மீதி ஏதாவது வெரைட்டியா எடுத்துட்டு வருவீங்க. நாங்க என்னமோ விதவிதமா சாப்பிடலாம்னு நினைச்சு ஒல வைக்காம காத்துட்டு இருந்தோம். முத நாளே ஏமாத்திட்டீங்களே. நான் என்ன பண்றது இல்லையா, எல்லா சரக்கும் சுட சுட வித்து தீர்ந்து போச்சே. இனி என்ன, போஸ் மாமாவை பிடிக்க முடியாது. விக்காத சோடாக்கே அவ்வளவு பந்தா பண்ணாரு, விக்கிற ஹோட்டலுக்கு என்னென்ன பந்தா பண்ண போறாரோ. பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளவு வேணா கிண்டல் பண்ணுங்க. ஆனா கிண்டல் பண்றவரு நின்றப்படாது, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி மாமா? மிஞ்சி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் காலி பண்ணணும், அதெல்லாம் கிளீனா பண்ணிடுவோம். அது இல்ல லீலா, தனம் புள்ளதாச்சியா இருக்கு, அதனால எல்லா வேலையும் செய்ய முடியாது. தினம் ஹோட்டலுக்கு தேவையான மாவெல்லாம் அரைக்கணும் இல்லையா, அதை நீ கொஞ்சம் அரைச்சு கொடுத்துரு, அவ்வளவுதான். என்னது மாவாட்டணுமா? தினமும் 300-400 பேருக்கு இட்லி சுடுவீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் மாவாட்டணுமா? நடக்கிற வேலையா இது? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. ஐயா முழுசா கேட்காம இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ஓ உடம்புக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பானா? கிரைண்டர் ஒன்னு சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அது பக்கத்துல இருந்து மாவாட்டி கொடுத்தா போதும். அதுவும் நீ ஒன்னும் சும்மா செய்ய வேணாம். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். என்ன கிரைண்டர் பக்கத்துல இருந்து சுவிட்ச போட வேண்டியது, ஆஃப் பண்ண வேண்டியது, அது மட்டும் தான் உன் வேலை. பரவாயில்லையே, எங்க டாக்டர் எனக்கு மாசம் 750 தான் தராரு. வீட்டுல இருந்துகிட்டே 1000 ரூபாய்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கே. அப்படின்னா பேசாம நீ அந்த பதவிக்கு வந்துரு. வரலாம். ஆனா இப்ப யாராவது கேட்டா நான் நர்ஸ் வேலை பாக்குறேன்னு சொல்வேன். நீங்க குடுக்கிற மாவாட்டுற வேலைய நான் என்னன்னு சொல்றது? அதென்ன விஜி, அவ்வளவு ஈஸியா மாவாட்ட வேலைன்னு சொல்லிவிட்ட? நம்ம எல்லாம் அவ்வளவு சாதாரணமானதா? நீ தான் நம்ம ஹோட்டலுக்கு கிரைண்டிங் ஆபரேட்டர். ஆமா. அப்புறமாமா, இந்த காய்கறி தான் யானை வேலை குதிரை வேலை விற்கிது, அதை யார்ட்டையாச்சும் மொத்தமா வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம மாணிகத்தையே விட்டு வாரம் போட சொல்லணும், சீப்பா இருக்கேன். அடே அப்பா, நல்ல யோசனை சொல்றீல. ஏன்பா? நான் இப்ப வாங்குறது ஒரு 50-100 கூட போனாலும் வெளியில வாங்க வேண்டிய தவிர, அந்த மாணிக்கம் பைய தேவையில்ல. லட்சம் ரூபாய் லாபம் வந்தாலும் அந்த வியாபாரம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன அந்த அளவுக்கு ரோசம் கிட்ட போய் ஏத்துறேன்? மாமா, நீங்க தேவையில்லாம அந்த மானியத்துக்கு எனக்கு நடுவில் என்னது அது இந்த அரசியல்வாதி எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த உறவு பாலம், அதை அமைக்கணும்னு நினைக்காதே. எனக்கு சுத்தமா பிடிக்காது.
என்னென்ன யோசிச்சுட்டு வரீங்க? ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன மனக்குழப்பம். குழப்பம் பிஸ்னஸ்லையா இல்லை ஃபேமிலிலையா? ஏன் கேட்குற? ஏன்னா ரெண்டுத்துலேயும் நான் எக்ஸ்பர்ட்டு. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். வேற ஒன்றும் இல்லடா, அம்மா என்னை தண்ணி கொடுத்து போக சொல்கிறாங்க. தங்கமாக போச்சு. ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. சரியா போச்சு. நானும் அம்மா ஒரே வீட்டில் இருந்தா விருத்தி இல்லையா, கஷ்டமாக வருமா, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதான் குழப்பமாக இருக்குது. நீ என்னடா சொல்கிற? அண்ணே, நான் ஒன்றும் பெரிய அறிஞர் ஒன்றும் இல்லை, ஆனால் என் அனுபவத்தை வச்சு ஒன்று சொல்கிறேன். சொல்லு. எனக்கு இதே மாதிரி தான். ஜோசியம் வீடு மாறி போனோன்னு ஜாதகம் பார்த்து சொல்லிட்டான். எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை ஒன்றும் இல்லை. வீட்டில் சொன்னதையும் நான் கேட்கல. அப்புறம் ஒரே மாதத்தில் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நம்ம வீடு ஆத்தோரத்தில். மெட்ராஸில் ஆத்தோரம்னா சாக்கடை தானே. ஒரு நாள் பயங்கர மழை, குடிசைங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம வீடு ஓட்டு வீடு, இந்த சாமானு துணிமணி எல்லாம் போச்சு. அப்புறம் ஜோசியம் சொன்னதை கேட்கல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நம்மளை போட்டு குறைஞ்சி எடுத்து விட்டாங்க. இப்போ என்ன சொல்கிற? ஜோசியம் உண்மைங்கிறியா? அது யாருக்கு தெரியும் கழுதை. ஆனால் ஜோசியம் சொல்லி அதை நாம் கண்டுக்காமல் விட்டேன்னு வைங்க, நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்மளால தான் அந்த மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் நம்மளை தூங்கவே விட மாட்டாங்க. இப்போ தனியாக போகாமல் இருந்து நாளைக்கே ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், உங்கள் மனசுலேயே ஒரு உறுத்தல் வந்துடும், அடடா தப்புன்ட்டுமேனு. அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை கூட அதான் காரணம் தோணும். என்னத்துக்கு வீணா டென்ஷனு? தனியாக போகிறது நல்லதுங்கிற?